சூவிசம் என்பது கம்பளிகளை உடுக்கிறது, கிழிந்த ஆடைகளை உடுக்கிறது, பூத்தையோடு அழுக்கோடு இருக்கிறது அல்ல. சூவிசம் என்பது அது அல்ல. ஒருவனிடத்தில் நட்பண்பு இருக்கிறது தான் சூவிசம். அவன் வாய்மூடி மௌனியாக இருப்பதுதான் சூவிசம். அவனிடத்திலே நல்ல பண்பாடுகள் இருப்பதுதான் சூவிசம். அவனிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இருப்பதுதான் சூவிசம். தவிர தலைமுடிய பே போல வளர்த்துக் கொண்டோ, தாடியையும் வளர்த்துக் கொண்டோ, கிழிந்த ஆடைகளையும் உடுத்துக் கொண்டோ தெருக்களை சுற்றி வருவது சூவிசம் அல்ல என்று அவர் சொல்றார். அப்ப ஜுனைதுல் பக்தாதியுடைய வரவிலக்கணத்தை பாருங்க. சூவிசத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஐயுமீத்தகல் ஹக்கு அன்க, அல்லாஹு தஆலா உன்னை விட்டும் உன்னை மௌத்தாக்குவது, அவனை கொண்டு உன்னை ஹயாத்தாக்குவது, இதுதான் சூவிசம் என்று சொன்னாங்க. இது விளங்கப்படுத்த நேரம் போகும். சுருக்கமா சொன்னா, நீ ஒன்றொருவன் இல்லை என்ற முடிவுக்கு வா. அதான் சூவிசம். நான் அப்துல் ரவுப் என்று ஒரு ஆள் இருப்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனே, இது சிறுக்கு, இது பிழை. நான் இல்லை என்ற முடிக்கு வா. நான் என்று இருந்தேனே, நாளும் கழிந்தேனே, தானாயிருந்த தன்மை அறியேனே. நான் ஒரு ஆள் இருக்கிறேன் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நீதான் நானாக இருந்தா என்பதை நான் புரியவில்லையே என்று அவர் வேதனைப்படுகிறார். அப்படியானால் ஒரு முடிவுக்கு வரணும் தாங்க. என்ன முடிவு தெரியுமா? அல்லாஹுவை தவிர ஒன்றுமே கிடையாது. இதுதான் முடிவு. இருக்கிறதெல்லாம் என்ன? அவன் வெளிப்பாடுதான்.